இப்போ வீட்டில் போய் என்ன பண்ண போகிறீங்க? திருவருட்பிரகாச வள்ளலார் அவர்களின் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் அரசியலமைப்பில் இணைய www.arulkalacharam.in இணையதளத்தில் பதிவு செய்யவும். சுனேத்ரா, உங்கள் செடி எங்கே வச்சுருக்கீங்க? உள்ள நிறைய இடத்துல வச்சா. இந்த கொய்யாக்கண்ணா? ஆ, இது நீங்கள் வச்சதா? இப்போ இந்த கொய்யா செடி அதுக்குள்ளே வேறு ஏதோ செடி இருக்குது, அது என்ன செடி அது? ம், எலுமிச்சை செடியா? சேடா தங்கம். ம், மாங்காய் கண்ணா? இரு இப்போ இது யார் செடி? இது யார் நட்டது? இது எங்கே காமிங்க, அது காமிங்க. இப்போ இந்த நாவல் கன்று கொய்யா கன்றுலாம் வச்சுருக்கீங்கள, இதெல்லாம் வந்து நம்ம இதுமாரி பக்கத்தில் இல்லாமல் கொஞ்சம் தள்ளி தள்ளி நடணும். ஆ சரி, வாங்க அடுத்து என்னென்னு பார்க்கலாம். ஓ, வலைலாம் அழகாக கட்டியிருக்கீங்க. யார் கட்டி கொடுத்து? எல்லாம் கோகுலா? சூப்பராக தங்க. இங்கே என்னென்ன வச்சுருக்கீங்க எல்லா செடியும்? உள்ளே போகலாமா தோட்டத்துக்குள்ளே? நீங்கள் சரி சரி, போகலாமா? இந்த பார்த்து இப்போ இங்கே தான் செடி வச்சுருக்கீங்களா இன்னும்? அதில் ஏன் செடி இல்லை? யார் பிடுங்கினது? தங்கம், உன் மேலே நிறைய கம்ப்ளைண்ட் இருக்கு. தங்கம், செடியெல்லாம் பிடுங்க கூடாதா தங்கம்? இப்போ இந்த செடியெல்லாம் எங்கே நட போறீங்க? எப்போ வைக்க போறீங்க? சரி சரி. இப்போ நமக்கு வேற எங்கெல்லாம் இடம் இருக்கு? சரி, நம்ம அந்த இடத்துல என்னென்ன செடி நடலாம்னு சொல்லிட்டு இப்போ ஒன்றும் இல்லை, வீட்டுக்கு ஒரு உணவு தோட்டம் மாதிரி எல்லாருக்கும் வச்சு கொடுக்க போகிறோம். அதுக்காக வந்து நம்ம எல்லா இடத்தையும் பார்த்துட்டு யார் வச்சது? அருமைடா தங்கம். ம், அருமை. சரிடா தங்கம், இது மாதிரி தான் வைக்கணும் நம்ம. என்னடா தங்கம்? இந்த இடத்துல சுத்தம் பண்ணிவிட்டு நம்ம வைக்கலாமா? சரி. சரிடா தங்கம். ம், போகலாம். வாங்க போகலாம். ம், ம், நல்லா இருக்கீங்களா? எங்கே குட்டி பையன்? சரி, போ. எங்கே செடி வச்சிருக்க? அவன் எங்க? வா. இது பலாக்கண்ணு. இது யார் வச்சது? தண்ணி ஊற்றுறியாடா டெய்லி? எத்தனை நாள் ஆச்சு அதை வச்சு? இப்போ தான் வச்சு. அன்றைக்கி வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் வச்சியா? சரி, வேறு என்னென்ன செடி வாங்கிட்டு வந்தோம்? இங்கெங்கே வச்சுருக்கீங்க? போய் பாரு, காமிங்க. சரி, இன்னும் வைக்கலையா? சரி வச்சுக்கலாம். போயிட்டே இரு.
அது செருப்பு போட்டிருக்கவங்க மட்டும் வாங்க. தம்பி செருப்பு போடல பாரு, தூக்கிக்கோ. சூப்பர் அக்கா, சூப்பரா தங்கம். இது யார் வச்சது? நீ இது வில்சன் தான் வச்சானா? நீ என்ன வச்ச? நீ வாங்கிட்டு வந்த கண்ணுலாம் இங்கே? வேற எந்த கன்றா வச்சா நீ வாங்கிட்டு வந்ததில்ல? சரி போகலாம் வாங்க. ம் வரேன்டா, இருடா எடுத்துகிட்டு இருக்கேன்ல. ஓகேடா ஓகேடா. இது வில்சன், இது 2 பேர் வச்சிங்களா? இதுக்கு யார் தண்ணி ஊற்றுனது? சரி சரி. இப்போ இந்த செடிலாம் யார் வச்சது? நீங்கள் 2 பேர் சேர்ந்து இடம்லாம் யார் தேர்வு பண்ணது? என்னடா தங்கம், இரு ஒரே நிமிஷம் இரு. அருமைடா. இப்போ இது மாதிரி தான் நம்ம என்ன பண்ணோம்னாக்கா, தோட்டத்தை வந்து நேர்படுத்தி இதெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணிடுங்க. இதெல்லாம் நம்ம இடம் தானே, செடி வைக்கிறதுன்னு அழகாக திட்டமிடல் பண்ணிக்கலாம். சரி தங்கம், நீங்கள் வந்து அருமையாக வச்சு தண்ணி ஊற்றுறீங்க. இப்போ நீங்கள் வில்சனுக்கும் வில்லியமுக்கு கைத்தட்டுங்க. அழகாக வளர்த்து பராமரிச்சுட்டு இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நாங்கள் ப்ரைஸ்லாம் நிறைய தருவோம். சரியா? வாங்கிறதுக்கு தயாராகிட்டிங்களா? சரி, அடுத்து யார் வீட்டுக்கு போகலாம்? சரி வாங்கடா தங்க போகலாம். இவர் தான் இருக்கிற செடியெல்லாம் பிடிங்கி போட்டுறாரா? எங்க? சரிடா தங்க. இது யார் வச்சது? மோகித்து. சரிடா தங்கம். அருமைடா தங்கம். செடிங்களை வச்சு தண்ணி ஊற்றுறீங்க. கை தட்டுங்க. யார்? மோகித்து வச்சதா? அதான் இப்போ யாருக்கு கொடுத்த செடி அது? உனக்கு கொடுத்த செடியா? நீங்கள் வா. இன்னும் அதான் இப்போ இந்த செடி இப்போ யார் தண்ணி ஊற்றுனது? யார்? நீ என்ன பண்ணுவ? சரி, அடிக்கடி இது வந்து அதான் இங்கே செடி க்ளீன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நல்லா அழகாக சுத்தம் பண்ணிவிட்டு நமக்கு என்னென்ன செடி வேணும்னு லிஸ்ட்டு எழுதி கொடுங்க, வச்சிடலாம். சரியா? சரி. சரி போய் பார்க்கலாமா? வாங்க வீடியோ எடுக்கிறேன். இங்கே வரதுதான் வாங்க, இல்லாட்டி இது பண்ணி. அதோ தலைவர் வச்சிருக்காருல்ல செடி. எல்லாத்தையும் ஒரே இடத்துல நட்டுட்டீங்களா? ஏன்? இப்போ நீங்கள் வச்சு தண்ணி ஊற்றிட்டே இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா மழை டயத்தில் வந்து வேர் விடும். இப்போ எங்கே இடம் இருக்குது வைக்கிறதுக்கு? அப்போ ஏன் இடம் இருக்குன்னு போய் சொன்னியா நிறையா இருக்குன்னு? இப்போ நீ என்ன பண்ணுற, நான் அங்கே இடம் காமிச்சிடல, அது நம்ம இடம் தானே அது. இப்போ அந்த இடத்துல போயிட்டு இந்த செடிங்கள்லாம் வந்து அங்கே இப்போ அந்த கவரை பிரிச்சுட்டு வச்சிங்களா? கவரோட வச்சுங்க. கவரை பிரிக்காமல் அப்படி வைக்கக்கூடாது. கவரை எடுத்து வெளியில் வச்சு அதில் தண்ணி ஊற்றி விடுங்க. அதனால தான் காயுது அது. ஆமாம், அது கவரை நீங்கள் அதான் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதை எடுத்துருங்க. இது இல்லாட்டி காஞ்சிரும், சுத்தமாக காஞ்சிரும். இப்போ பாருங்கள் நிறைய காஞ்சிருச்சு. அதனால வந்து சீதா கன்று. அது சீதா கன்றுலாம் ஓகே தான். சீதா கன்றுலாம் அது வச்சு தண்ணி ஊற்றிட்டுருங்க, அது ஓகே தான். இப்போ இந்த செடி தான் நீங்கள் மாற்றணும். இந்த செடி எடுத்து இமீடியட்டாக அதை மாற்றிடுங்க. இப்போ அந்த அருநெல்லிக்காய் செடி கூட இங்கே இருக்கட்டும், ஏன்னா வேறு செடிகள் இங்கே இல்லை. கொய்யா மரம் இது இப்படி படுறதுக்கு கூட வந்துட்டு போட்டோம். நீங்கள் அந்த கொய்யா செடியை மட்டும் கொஞ்சம் அழகாக எடுத்து மாற்றி வச்சுருங்க. அடுத்து போகலாமா? வாங்க போகலாம். தென்னை மரம் சூப்பராக இருக்குது. அதில் அது பிரச்சனை இல்லை.
தங்கம் இப்போ இங்கே பாரு எங்கே ஒரு நிமிஷம் இல்லைங்க. இப்போ நம்ம இங்கே வைக்கிறதுக்கு பிரச்சனை இல்லை, வச்ச செடிங்களை வந்து காயக்கூடாது. அதே மாதிரி அம்மாட்ட சொல்லி இது எங்கே வைக்கணுமோ வச்சு கொடுக்க சொல்லி கொஞ்சம் அவங்கள தொந்தரவு பண்ணுங்க. அப்போ தான் அவங்க வச்சு கொடுப்பாங்க. இல்லாட்டி அவங்களோட வேலை பளுவில் வந்து கண்டுக்க மாட்டாங்க. நீங்கள் வந்து நீங்கள் போயிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, எங்களுக்கு இதை செடியை வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி நீ சொன்னீனாக்கா அவங்க வச்சு கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி ஊற்றி பராமரிச்சிருங்க. சரியா? இது மாதிரி நமக்கு காய விடக்கூடாது. ஏன்னா அடுத்தடுத்து நாங்கள் வந்து கொடுக்கும்போது இப்போ வந்து முதல் டைம்ன்றதுனால நம்ம வந்து சரி ஓகே நம்ம விட்டுடலாம். அடுத்தடுத்து நம்ம இதுமாரி காய விட வேண்டாம். நிறைய செடிகள் உங்களுக்கு தரோம். நீங்கள் என்னென்ன வேணும்னு லிஸ்ட்டு கொடுத்து விடுங்க பசங்கக்கிட்ட. சரிங்களா? நல்லது. சரிடா தாங்க போகலாம். இல்லை இது யார் வீடுன்னு கேளு, உங்கள் வீட்டுக்கு எல்லாத்தையும் வச்சு கொடுத்துருவோம். ஹாய் குட்டிமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் சொல்லு. ஹாய். உங்கள் பேர் என்ன தங்க? அபர்ணா. சூப்பராக தாங்க. எங்கே செடி வச்சிருக்கீங்க? அண்ணா எங்கே செடி வச்சிருக்காங்க? சரி சரி சரி. சரி. இங்கே இடம் எங்கே வைக்கிறதுக்கான இடங்க? இது ஃபுல்லாக நம்ம இடம் தானா? இப்போ இது ஃபுல்லாக இடத்தெல்லாம் அப்பப்போ சுத்தம் பண்ணிட்டு நாங்கள் செடி வெட்ட போகிறோம். வெட்டிட்டு நம்ம மண்ணை இது ஒழிக்கும். சரி சரி. இது கரும்பு நீங்கள் தான் வச்சதா? சூப்பர் சூப்பர். அதான் இது இதெல்லாம் அஜய் வச்ச வேலை. இது கண்ணு அந்த கண்ணு எல்லாம் அஜய். இந்த கண்ணு எல்லாமே அஜய் தானா? அவன் ஆர்வம் இருக்கு அவனுக்கு. அந்த ஆர்வம் இருக்கிறதுனால தான் வந்து கரெக்டாக எடுத்துகிட்டு வந்துடுறான். இப்போ அஜய் இப்போ உனக்கு எல்லா செடியும் வீட்டில் என்னென்ன செடி வேணும்னு ஒரு லிஸ்ட்டு எழுதி வீட்டில் கொண்டு வந்து கொடுங்க. ஆனால் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வந்து இதுமாரி காய விடக்கூடாது, வச்சிருக்கக்கூடாது. இப்போ வச்சுட்டு நீங்கள் வந்து வச்சுட்டு அவனுக்கு வேலை கொடுங்க. காலைல இருந்துச்சு 2 கூட தண்ணிலாம் ஊற்றுறான், எல்லாத்துக்கும் ஊற்றுறான். எல்லாம் முண்டு காலையில் ஊற்றுறான். சரி சரி சரி. அதான் நல்ல ஆர்வமாக இருக்கிற பசங்களை நாம் வந்து வேலை கொடுக்கணும். சரியில்லைடா, அந்த பைப்பு டேங்க் பைப்பில் வருது, தண்ணி ஊற்றிடணும். அருமை அருமை. தங்கம் கை கொடுறா தங்கம். நீ அந்த தண்ணி ஊற்றுறதுக்காக அவனுக்கு கை கொடுக்குறேன். இப்போ அந்த செடியை அப்பா வச்சு தர சொல்லு. அப்பாவே தான் அம்மாவே தான் வச்சு தர சொல்லிடு. இப்போ இந்த இடம்லாம் நம்ம சரி சரி சரி. எல்லா செடியும் வச்சிட்டியாடா? சரி. தம்பி பிடிச்சிக்கிட்டா தங்கம். சரி. இப்போ நீங்கள் இந்த வந்து கவர் இப்படி வைக்கக்கூடாது. இல்லை கவரை கீழ்ச்சாலுமே இது மாதிரி கவரை ஃபுல்லாக முழுசாக அந்த கவரை எடுத்துகிட்டு தான் வைக்கணும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னாக்கா திருப்பி அதை எடுத்துகிட்டு கவரை பிரித்து அதான் அது நீங்கள் எங்கே வைக்கிறீங்களோ இப்போயே வச்சு விட்டிங்கனாக்கா அது வளரும். புரியுதா? அந்த கவரை எடுத்துகிட்டு வச்சுருங்க. அடுத்த டைம் வந்து பார்க்கும்போது வேறு இடம்லாம் பெரிய இடத்துக்கு இருக்கடா செடிகள் வைக்கிற அளவுக்கு. வாங்க பார்க்கலாம். இதெல்லாம் செடியெலாம் யார் வச்சுது? அருமை அருமை. எங்கே வச்சிங்க நம்ம செடி? இப்போ செடியெலாம் நிறையா கொடுத்தா வளர்க்குறதுக்கு இடம் இருக்காடா உங்களுக்கு? வேறு எங்கே வச்சிங்க? நெல்லிக்காய் செடியா? சரி சரி. அதான் இப்போ இடம் நிறையா இருந்துச்சு அப்படின்னாக்கா நம்ம செடிகள் நிறையா கொடுத்து விடலாம்டா தங்கம். தருவோம் எல்லாம் தெரிஞ்சு. நீங்கள் லிஸ்ட்டு கொடுத்தீங்களா? நீங்கள் லிஸ்ட்டு எழுதி கொடுங்க. உங்களுக்கு என்னென்ன செடி வேணுமோ எல்லாம் எழுதி ஐயாட்ட விண்ணப்பம் வச்சிட்டிங்கனாக்கா அவங்க இங்கே என்ன செடி இருந்தாலும் கொண்டு சேர்த்துருவாங்க. நாங்கள் அப்படி தான் பசங்களுக்கு எல்லாம் கொடுத்து விட்றோம். கவினேஷ் எங்க? அவனை அப்படியே வெளியில் அனுப்பி விடுங்க, செடிங்களை பார்க்கலாம். நல்லா இருக்கீங்களாம்மா? சரி சரி. எங்கே உள்ளே இருக்கானா? சரி சரி.
டேய் கவினேஷ், செடியெலாம் வச்சாச்சா? எங்கெங்கே வச்சுருக்கீங்க பார்க்கலாமா? காமிங்க வாங்க. போங்க. குட்டீஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம இப்போ கவினேஷ் வீட்டுக்கு வந்திருக்கோம். கவினேஷ் வாங்கிட்டு வந்த செடியெலாம் எங்கே வச்சுருக்காங்க, எப்படி வச்சுருக்காங்க, பராமரிக்கிறாங்களா பார்த்துருக்கலாம். அருமை அருமை அருமை. கவினேஷ் அழகாக தென்னங்கன்று வச்சு தண்ணி ஊற்றிருக்காங்க. அடுத்து கொய்யாக்கன்றுகள் வச்சுருக்காங்க, எலுமிச்சங்கன்று வச்சுருக்காங்க, நெல்லிக்கன்று. அருமை அருமை. இதெல்லாம் யாரா தங்க வச்சது? தென்னை மரம் மட்டும் உங்கள் தாத்தா வச்சாங்களா? இதுக்கு தண்ணி யார் ஊற்றுறது? தினசரி நீ தான் ஊற்றுறியா? சரிடா தங்க, அருமை அருமைடா தங்க. கை கொடுங்க. தினசரி தண்ணி நல்லா விடுறீங்க. இதேமாரி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். அது என்ன அரண் இல்லையா? இப்போ நம்ம ஹரிசுதன் வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். ஹரிசுதன் என்னென்ன செடி எடுத்துகிட்டு வந்தாங்க, எந்தெந்த செடி எங்கெங்கே வச்சுருக்காங்க, எப்படி வச்சுருக்காங்க, எப்படி பராமரிக்கிறாங்க, இப்போ இதெல்லாத்தையும் நம்ம போய் பார்க்க போகிறோம். இதான் ஹரிசுதன் வீட்டு தோட்டம். ஏற்கனவே எங்களுடைய தோட்டத்தில் நிறைய செடிங்கள்லாம் இருக்குது. ஆனாலும் நம்ம இந்த வீட்டுக்கு ஒரு உணவு தோட்டத்து மூலமாக பசங்களுக்கு கொடுத்து விடுற அந்த செடிங்களை ஹரிசுதன் எடுத்துகிட்டு வந்திருக்காப்புல. அந்த செடிங்கள்லாம் எங்கே வச்சுருக்காங்க தான் இப்போ போய் நம்ம பார்க்க போகிறோம். அருமை அருமைடா தங்கம், அருமைடா தங்கம். தண்ணிலாம் ஊற்றுறீங்களா? என்னடா தங்கம்? நெல்லிக்கண்ணா. இது எப்போ யார் வச்சு கொடுத்தது? நீயே வச்சியா? அருமை அருமை. தண்ணி ஊற்றுறீங்களா? தொடர்ச்சியாக தண்ணி ஊற்றுங்க. அருமை அருமை. அடுத்து எங்கே வச்சிங்க? இங்கே ஏதோ ஒரு எலுமிச்சங்கன்று இருக்குது. எலுமிச்சங்கன்று வச்சுருக்கீங்களா? அருமை. இதுவும் நீ தான் வச்சியா? சரி சரி சரி. அடுத்து அருமை அருமை அருமைடா தங்க, அருமை. இப்போ இது முன்னாடி ஒரு வெஜிடபிள் விதை போட்டிருந்தாங்க. ஆனால் இது இன்னும் வளரல. வெஜிடபிள் என்ன வெஜிடபிள் போட்டிருந்தீங்க? இந்த சிவப்பு முள்ளங்கி, மரவெண்டைக்காய் போட்டுவீங்க. இங்கே முளைக்கலையா? சரி சரி. எப்போ போட்டது இது? இது நாங்கள் முன்னாடியே போட்டோம். சரி சரி சரி. அடுத்து எங்கே செடி வச்சுருக்கீங்க? எங்கே? அரண் இல்லையா? அருமை 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 அருமை. ஹரிசுதன் அருமையாக அவங்க தோட்டத்தில் செடிங்கள்லாம் வச்சுருக்காரு. உனக்கு பிடிச்சது நாவலா? ஏய் சூப்பர். இப்போ இந்த நாவல் நீங்கள் வச்சுதா? அருமை அருமைடா தங்கம், அருமைடா தங்கம். இப்போது இந்த செடிகளாம் தினசரி நீ யார் தண்ணி ஊற்றுறது? ஒரு நாளைக்கு நான் ஊற்றுவேன், இல்லைனா ஒரு நாளைக்கு அம்மா ஊற்றுவாங்க, இல்லைனா அப்பா ஊற்றுவார். அருமை அருமைடா தங்கம். கை கொடுங்க. சூப்பராக அருமையான ஒரு செயல் பண்ணியிருக்கீங்க. அதுக்காக உங்களுக்கு வாழ்த்துக்கள். தொடர்ச்சியாக இதே மாதிரி பண்ணுங்கள். சரிடா தங்கம். போகலாமா? அடுத்து கனிஷ்கா வீட்டுக்கு போகிறோம். கனிஷ்கா போகலாமா? போங்க. இப்போ நம்ம கனிஷ்கா வீட்டுக்கு வந்திருக்கோம். கனிஷ்கா என்னென்ன செடி எங்கெங்கே வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாம். செண்பக செடி. தங்கம், இது யார் வச்சது? யார் தண்ணி ஊற்றுறது? முக்கியமான வேலையை அதுதான். வைக்கிறது முக்கியம் இல்லை, தண்ணி ஊற்றுறது. நீங்கள் அது அழகாக அதை தண்ணி ஊற்றி பராமரிக்கிறீங்க. அருமைடா தங்கம். அடுத்து வேறு எங்கெல்லாம் செடி வச்சுருக்கீங்க? போய் பார்க்கலாமா? போங்க. இப்போ கனிஷ்காவுடைய வீட்டு தோட்டத்துக்கு நம்ம போயிட்டுருக்கோம். கனிஷ்காவோட வீட்டு தோட்டம் பாருங்கள். ஏற்கனவே அவங்க இந்த பூச்செடிலாம் நிறையா வச்சுருக்காங்க. அந்த பூச்செடிக்கெலாம் யாரா தங்க தண்ணி ஊற்றுறது? அருமை. நீ பாப்பா ஊற்றுவாங்களா? சரிடா தங்க, சரிடா தங்க. அருமையாக பராமரிக்கிறாங்க அந்த பூச்செடிலாம். அழகாக இருக்குது உங்களுடைய தோட்டம். இப்போ நம்ம கொடுத்த செடியை எங்கே வச்சுருக்காங்கன்னு போய் பார்க்கலாம்.
எங்கே வச்சுருக்கீங்க? கொய்யாக்கா கண்ணா, வரவேற்பே வாடி போயிருக்கு. தண்ணி ஊற்றிருக்காங்க, ஆனாலும் இந்த செடி வாடி போயிருக்கு. இந்த செடி துளிர் விடணும்னு அருட்பெருஞ்சோதி ஆண்டவர்கிட்ட ஒரு விண்ணப்பம் வச்சுக்கலாம். அடுத்து பலாக்கன்று வச்சுருக்காங்க, பலாக்கன்றுக்கு தண்ணீர் விட்டுருக்காங்க, அருமை. அடுத்து மாங்கன்று. எல்லா செடிகளையும் இது வந்து எலுமிச்சங்கண்ணா, அது வந்து இது வச்சு இப்போ தான் வச்சுதா அரைநெல்லி. ஆனால் ஏன் தங்கம் எல்லாமே பக்கத்தில் பக்கத்தில் வச்சுருக்கீங்க? யாரும் சொல்லி தரலையா உனக்கு? வீட்டில் யார் வச்சு கொடுத்தது? சரி சரி. வீட்டில் அம்மா அப்பா யாரும் உதவி பண்ணலையா? உதவி பண்ணாங்களா? இப்போ நம்ம என்ன நட தங்கம், நம்ம வைக்கிறது இந்த மாங்கன்றுலாம் இருக்குல்ல, இந்த மாங்கன்று வந்து படரும். அதே மாதிரி இந்த பலாக்கன்றும் கொஞ்சம் படரும். அப்போ நம்ம என்ன பண்ணணுன்னாக்கா, குறைஞ்சபட்சம் ஒரு 15 அடி தூரத்தில் நம்ம வந்து ஒரு செடி நம்ம நடவு செய்யணும். சரியா? இப்போ இதை நம்ம சரி பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ உங்கள் வீட்டு தோட்டம் அமைக்கிறதுக்கு நம்மகிட்ட எவ்வளோ இடம் தங்க இருக்குது, அதை பார்க்கலாமா? எவ்வளோ இடம் இருக்குது? இதெல்லாம் யார் இடம்? உங்கள் இடம் தானா? போங்க, அது காமிங்க. உங்கள் வீட்டு தோட்டத்தை முழுமையான ஒரு உணவு தோட்டமாக அமைச்சு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்குவோம். நெல்லிக்கண்ணு, அருமை அருமை இடத்தாங்க. அடுத்து நாவல் கண்ணா, அருமை அருமை இடத்தாங்க. முதல்ல நீங்கள் இதை வைக்கிறதுக்கு ஆர்வப்பட்டதுக்காக உங்களுக்கு நான் கை கொடுக்குறேன்டா தங்கம். வாழ்த்துக்கள்டா தங்கம், அருமை அருமை. இப்போ இந்த முழுமையான தோட்டத்தை உருவாக்குறதுக்கு இந்த இடத்த நம்ம பார்த்துடலாம். இப்போ இதெல்லாம் வந்து எப்பயுமே காலையாக தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல என்ன பயிர் செஞ்சுட்டு இருந்தாங்க? இங்கே வந்து ஒரு தடவை உளுந்து போட்டாங்க. உளுந்து போட்டாங்களா? ஆனால் இப்போ எதுவுமே பண்ணலை, அப்படியே தான் சும்மா தான் இருக்கு இல்லையா? சரி சரி. இப்போ இந்த கரம்பாக கிடக்கிற இந்த இடத்துல நாம் வந்து ஒரு உணவு தோட்டத்தை கனிஷ்கா வீட்டுக்கு அமைச்சு கொடுக்க போகிறோம். கனிஷ்கா, செஞ்சிடலாமா? ஒரு உணவு தோட்டத்தை அமைச்சிடலாமா? அருட்பெருஞ்சோதி அருட்பெரும்